ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு பாடம் 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 7வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது. 7th கொஸ்டின். ஏ என்பது 8ஐ விட குறைவான 7 எண்களின் கணம். ELN சொல்லியிருக்காங்க. சரிங்களா, லிசன். நெக்ஸ்ட் பாருங்க, பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். செகண்ட் பகா எண் சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றை எனில் கீழ்கண்டவற்றை சரி பார்க்க அப்படின்னு கொடுத்துட்டு 2 கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டி என்ன இருக்கு பாருங்க, A வெட்டு B கிராஸ் C is equal to A cross C வெட்டு B cross C. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இருக்கு, A cross B minus C is equal to A cross B minus A cross C இருக்கு. இப்போ பாருங்க, இந்த 2 கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் சம்ஸ். நல்லா லிசன் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வந்து டைரெக்டாக கொடுக்கல. ஏ செட்டு பி செட்டு பி கணம் சி கணம் கொடுக்குற. நம்மளாம் இங்கே கொடுத்துக்கிற கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஏ செட்டு என்ன இருக்குது, ஏவுடைய கணம் என்ன இருக்குது, ஈலன்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஈலன்னா என்ன, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, முழு எண் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஈலன் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ பாருங்கள், ஈலன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பது 8ஐ விட குறைவான. அப்போ 8ஐ விட குறைவான 8 வந்து 8க்குள்ளே இருக்கணும் நம்பர்ஸ். அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அப்போ பாருங்கள் 7 நம்பர்ஸ் தான் இருக்கும். 8ஐ விட குறைவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பி செட்டுக்கு பி கணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன், பகா எண்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பகா எண்ணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 2 3 5 இந்த 3 நம்பர் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த 3 நம்பர் எடுக்கும்போது வந்து இதுக்கு டிவைட் நம்பர்ஸ் பாருங்கள். இது வந்து 2ன்றது 1ஆல் டிவைட் ஆகும், இல்லை 2ஆல் டிவைட் ஆகும். இந்த 3 பார்த்தீங்கன்னா 1 3 தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 5 பார்த்தா 1 இல்லை 5 தான் இருக்கும். சப்போஸ் 4 பாருங்கள், என்ன இருக்குது, 4 பண்ணும்போது 2ஆல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட்டு 1ஆல் டிவைட் ஆகும். அப்போ பாருங்கள், இதுக்கு பாசிபிள் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள், ஒரு நம்பர் எடுக்கும்போது வந்து அதே நம்பரால் டிவைட் ஆகணும். சரிங்களா, அப்போ பாருங்கள், ஒரு நம்பர் எடுக்கும்போது அதே நம்பரால் டிவைட் ஆகணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அதுதான் பகா எண்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களால் வகுப்படும் எண்களை வந்து பகு எண் சொல்லுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் பகு எண். 4ன்றது ஒரு பகு எண். பட் பகா எண் சொல்லும்போது வந்து ஒரு நம்பரு தன்னாலே வகுப்படும். சரிங்களா, அதுதான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பர் எடுத்தால் அதே நம்பரால் டிவைட் ஆகும். அது மாதிரி இருக்கிறது தான் பகா எண் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 8ஐ விட குறைவாக சொல்லியிருக்காங்க. 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். அப்போ பாருங்கள், 8னா 1 வந்து எதுலையுமே இருக்காது. சரிங்களா, அது இப்போ பகு எண்ணிலும் சேர்த்தாது, அங்கே பகா எண்ணிலும் சேராது. அப்போ பாருங்கள், 2 3 5 நெக்ஸ்ட்டு 7 வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாரு 6 வந்து இப்போ 4 பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்டு இருக்குது, 5 இருக்குது, 6 வந்து அகைன் 1க்கு மேற்பட்டு வரும். அப்போ 7 வந்து 7ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்புறம் 1ஆல் டிவைட் ஆகும். அப்போ பாருங்கள், 7 மட்டும் தான் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன இருக்குது, 2 3 5 7. இதுதான் பி செட் பி கணனோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும், சி கணம் சால்வ் பண்ணணும். சி கணம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஐடென்டி கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன், சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். அப்போ இரட்டைப்படை பகா எண்னா இங்கே பாருங்கள், நம்ம பகா எண் சொல்லும்போது இரட்டைப்படைன்றது ஒன்றே ஒன்று தான் வரும். அது என்னன்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் வரும். அப்போ அந்த 2 மட்டும் தான் எழுதணும். சரிங்களா, இதுதான் ரொம்ப பேசிக். இதில் வந்து ராங் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம இது ராங் பண்ணிட்டா ஆன்சர்லாம் ராங் ஆகிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது, ஏ வெட்டு பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. இதுதான் இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்போயுமே நம்ம LHS எடுத்து RHS சால்வ் பண்ணணும். LHS எடுத்து சால்வ் பண்ணணும், RHS சால்வ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் நம்ம வெரிஃபை பண்ணணும். சரிங்களா, அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன், இது LHS. LHSனா இடதுபுறம். அப்போ பாருங்கள், LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இடதுபுறம்னு எடுத்துருக்கேன் டேரெக்டாக. இப்போ பாருங்கள், ஏ விட்டு பி கிராஸ் சி இருக்குது. இது மாதிரி இருக்கும்போது வந்து எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ராக்கெட் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா, இங்கே இருக்கிற ப்ராக்கெட் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் தான் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் மட்டும் சால்வ் பண்ணலாம். ஏ வெட்டு பி. இப்போ பாருங்கள்,
ஏ செட்டுக்கும் ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் என்ன வெட்டுனா பொதுவான நம்பர் இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும். இப்போது இங்கே ஒரு ₹5 5 ஸ்டார் சாக்லேட் இருந்ததுன்னா அதே சேம் ₹5 5 ஸ்டார் சாக்லேட் இருக்கணும். சரிங்களா? இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பொதுவான எண்ணுன்னு அது வெட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ சிம்பிளாக நம்ம வெட்டுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாம் நம்பரும் இங்கே இருக்கிற எலமெண்ட்டும் பொதுவாக இருக்கணும். இருந்தால் அது வெட்டுன்னு சொல்லணும். அப்போ பாருங்கள் வெட்டுனா எடுத்து எழுதணும். அதாவது எங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டு சேம் ஒரே மாதிரி நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ பாருங்கள் 2 3 5 7. அப்போது ஏ விட்டு பியோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2, 3, 5, 7. நெக்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? இது ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் ஏ வெட்டு பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? 2 3 5 7. இப்போது நம்ம இதனுடைய வேல்யூஸ் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கிராஸ் சியோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கே 2 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 2 மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்ரெடி நான் சொல்லி தந்த சேம் மெத்தட் தான் பிஃபோர் சம்ஸ்லாம் சொல்லி தந்துருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து இங்கே இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஆர்டர் பேராக எழுதணும். அப்போ பாருங்கள் இங்கே இருக்குது 2, 2 நெக்ஸ்ட்டு 3, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 7, 2. அப்போ இது சமன்பாடு 1. அதாவது நம்ம LHS ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம RHS சால்வ் பண்ணணும். RHS என்ன இருக்கு பாருங்க. RHS என்ன இருக்கு? A கிராஸ் C வெட்டு B பெருக்கல் C. இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஃபுல்லாக நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ஸ்மாலாக சால்வ் பண்ணணும். அதாவது இந்த ஸ்மால் ப்ராக்கெட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஏயோட வேல்யூஸ் என்ன இருக்குது? அதை ஃபஸ்ட்டு A கிராஸ் C எழுதுகிறேன். அப்போ பாருங்கள் A பெருக்கல் C. ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூஸ் எழுதணும். ஏயோட வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7. இது ஏயோட வேல்யூஸு. பெருக்கல் சியோட வேல்யூஸ் என்ன இருக்குது? 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ பாருங்கள் இது மல்டிப்ளை பண்ணும்போது சேம் தான் வரும். 1, 2 இங்கே ஃபஸ்ட் நம்பர் எடுத்து இது மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்கும் இது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் 2, 2 நெக்ஸ்ட்டு 3, 2 நெக்ஸ்ட்டு 4, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 6, 2 நெக்ஸ்ட்டு 7, 2. இது A கிராஸ் சியோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணோம்? B கிராஸ் C. இப்போ பாருங்கள் பியோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆல்ரெடி நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 2, 3, 5, 7. இதுதான் B கணத்தோடைய வேல்யூ மதிப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள் சியோட வேல்யூஸ் என்ன இருக்குது? C கணத்தோடைய வேல்யூஸ் 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ பாருங்கள் இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது? சேம் தான். 2, 2 வரும். 3, 2 5, 2 7, 2 வரும். அப்போ பாருங்கள் 2, 2 3, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 7, 2. இது ஈக்குவேஷன். இன்னும் இது இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம என்ன சால்வ் பண்ணியாச்சு? A கிராஸ் சியும் B கிராஸ் சியும் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம என்ன ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணோம்? A கிராஸ் C வெட்டு ப்ராக்கெட் B கிராஸ் C தான் சால்வ் பண்ணோம். இப்போ பாருங்கள் இந்த செட்டுக்கும் வெட்டுனா என்ன சொல்லியிருக்கேன்? பொதுவான நம்பர் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள் இதனுடைய வேல்யூஸும் பொதுவான எண்ணு எது இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். அப்போ பாருங்கள் A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு என்னென்ன பொதுவான நம்பர் இருக்குது பாருங்கள். 2, 2 இங்கே 2, 2 இருக்குது. நெக்ஸ்ட் 3, 2 இருக்குது. 3, 2 இருக்குது. 5, 2 இருக்குது. 5, 2 இருக்குது. 7, 2 இருக்குது. 7, 2 இருக்குது. வெட்டுனா இங்கே இருக்கிற நம்பரும் அங்கே இருக்கிற நம்பரும் ஒன்றா இருந்தால் மட்டும் தான் எழுதணும். சரிங்களா? இல்லைனா விட்டுவிடணும். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? 2, 2 நெக்ஸ்ட்டு 3, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 நெக்ஸ்ட்டு 7, 2. அப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன்னா ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணியாச்சு RHS. அப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் 2 ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். 2, 2 இங்கே 2, 2 இருக்குது. அகெயின் 3, 2 3, 2 5, 2 5, 2 7, 2 7, 2 இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவலாக இருக்குது. சரி சமமாக இருக்குது. அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம அந்த கண்டிஷன் எழுதி சரி பார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். அப்போ பாருங்கள் A
வெட்டு B cross C is equal to A cross C வெட்டு B cross C சமம் என சரிபார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன இருக்கு பாருங்க, A பெருக்கல் B மைனஸ் C ஈக்குவல் A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C தான் இருக்கு. இப்போ பாருங்க நம்ம இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி இதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு சில இது பிஃபோர் கொஸ்டின் வந்து ஏபிசிஓ வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதே வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறேன். அகெயின் ஒன் டைம் வந்து அதனுடைய வேல்யூஸ் வந்து நான் எழுதிட்டு போகிறேன் ஜஸ்ட்டு ஒரு ரீகாலுக்காக. அப்போ ஐயோட வேல்யூஸ் என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 இருக்குது. 1 2 3 4 5 6 7 இருக்குது. நெக்ஸ்ட் பியோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 2 3 5 7. நெக்ஸ்ட் சியோட வேல்யூஸ் என்ன இருக்குது, நமக்கு 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம என்ன சால்வ் பண்ணணும், LHS to RHS ஈக்குவல் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். LHS இருக்கு பாருங்கள், LHS A cross B minus C இருக்குது. A cross B minus C இருக்குது. இப்போது நம்ம இது மாதிரி இருக்கும்போது வந்து எப்போவுமே நம்ம என்ன சால்வ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்கெட் மட்டும் தான் சால்வ் பண்ணணும் சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். B minus C. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு B செட் என்னென்ன இருக்குது எழுதிக்கிங்க. 2 3 5 7 மைனஸ் என்ன இருக்குது, சி செட்டில் வந்து 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்பவுமே மைனஸ்னு வரும்போது வந்து இங்கே இருக்கிற செட்லையும் இங்கே இருக்கிற செட்லையும் என்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இங்கே என்ன ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கோ பி இருந்தால் பியில் இருக்கிறத மட்டும் எழுதணும். சப்போஸ் பிஃபோரில் சி இருந்தால் சி மட்டும் எழுதணும். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர் என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போது பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 5 7 இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம என்ன சால்வ் பண்ணணும், ஏ கிராஸ் பி மைனஸ் சி இருக்குது. அப்போ நம்ம அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 2 3 4 5 6 7 கிராஸ் சியோட பி மைனஸ் சியோட வேல்யூஸ் இங்கே இருக்குது ஆல்ரெடி நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள் 3 5 7. இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பிஃபோர் சொன்னது தான். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் பண்ணணும், நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். இதுக்குள்ளே எழுதும்போது ஸ்மால் ப்ராக்கெட்டில் போட்டு ஆர்டர் பேராக எழுதணும். சரிங்களா, அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1 3, நெக்ஸ்ட்டு 1 5, நெக்ஸ்ட்டு 1 7, நெக்ஸ்ட்டு 2 3, நெக்ஸ்ட்டு 2 5 வரும். நெக்ஸ்ட்டு 2 7, நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணும்போது 3 3 3 5 3 7. நெக்ஸ்ட்டு 4 3 4 5 4 7 5 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 5 ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு 5 7 வரும். அடுத்து 6 அப்ளை பண்ணணும். அப்போ 6 3 6 5 6 7 வரும். சரிங்களா, 6 3 6 5 6 7. நெக்ஸ்ட்டு 7 அப்ளை பண்ணும்போது 7 3 7 5 7 7 வரும். 7 3 7 5 7 7. இப்போது நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கோம், ஏ கிராஸ் பி மைனஸ் சியோட வேல்யூஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நான் 1 அப்ளை பண்ண போகிறேன். எதுக்காகனா இப்போ நம்ம LHS ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம், அதுக்காக நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம என்ன சால்வ் பண்ணோம், ஃபுல்லாக RHSும் சால்வ் பண்ணோம். RHSனா இருக்குது பாருங்கள், RHSனா இருக்குது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்மால் ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எப்போயுமே அதுதான் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ பெருக்கல் பி இருக்குது. ஏ பெருக்கல் பி, ஏயோட வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்குது, 1 2 3 4 5
6 7 இருக்கு பெருக்கல் b ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு 2 3 5 7 இருக்கு. இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணிட்டு இதனுடைய ஆர்டர் பேரை எழுதணும் சரிங்களா. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இங்க இருக்கிற நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் பண்ணணும், நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர், நெக்ஸ்ட் ஃபோர்த் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இது பண்ணும்போது நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் எடுத்து சேம் ப்ராசஸ் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் 1 2 நெக்ஸ்ட் 1 3 1 5 1 7 நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் பாருங்க 2 2 நெக்ஸ்ட் 2 3 நெக்ஸ்ட் 2 5 நெக்ஸ்ட் 2 7 நெக்ஸ்ட் வந்து 3 2 வரும் 3 2 3 3 நெக்ஸ்ட் 3 5 நெக்ஸ்ட் 3 7 நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க 4 வரும். அப்போ பாருங்க 4 2 4 3 4 5 4 7 நெக்ஸ்ட் 5 அப்ளை பண்ணும்போது 5 2 5 3 நெக்ஸ்ட் 5 5 நெக்ஸ்ட் 5 7 வரும். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம 6 அப்ளை பண்ணும்போது 6 2 6 3 நெக்ஸ்ட் 6 5 நெக்ஸ்ட் 6 7 நெக்ஸ்ட் 7 அப்ளை பண்ணும்போது என்ன வரும் 7 2 ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் ரொம்ப ஈஸி. 7 3 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான். 7 5 7 7 இப்போ நம்ம இது ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு, அதாவது ஏ பெருக்கல் பி வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணோம், ஏ பெருக்கல் சி வந்து சால்வ் பண்ணணும், ஏ பெருக்கல் சி. இப்போ ஏயோட வேல்யூஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 தெரியும், பெருக்கல் சியோட வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்குது ஆல்ரெடி 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கு பாருங்க 1 2 வரும் 1 2 நெக்ஸ்ட் 2 2 நெக்ஸ்ட் 3 2 4 2 5 2 6 2 வரும், நெக்ஸ்ட் 7 2 வரும். அடுத்து நம்ம என்ன சால்வ் பண்ணணும்னா a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c தான் சால்வ் பண்ணணும். பாருங்க a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c தான் சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்க ஆல்ரெடி மைனஸ் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரி இருந்தால் அது கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க இங்கே 1 2 இருக்குது, இங்கே 1 2 இருக்குது, இது கேன்சல் பண்ணிட்டேன். பட் நாம் பென்சில் யூஸ் பண்ணணும், பட் உங்களுக்கு நல்லா தெரியுது நான் டார்க்காக ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா, ஸ்டிக் பென். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் 2 2 இருக்குது, இங்கே 2 2 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். 3 2 இருக்குது, 3 2 இங்கே இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 4 2 இங்கே ஒரு 4 2 இருக்குது, நெக்ஸ்ட் 5 2 இங்கே 5 2 இருக்குது, நெக்ஸ்ட் 6 2 6 2 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 7 2 7 2 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க நம்மளுடைய ப்ராசஸ் என்ன, a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c, இதுலேயும் ஒரே மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு பிஃபோரில் a கிராஸ் b இருக்குது, அப்போ a கிராஸ் பியில் இருக்கிறத மட்டும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க இதுதான் a கிராஸ் b சரிங்களா, இது a கிராஸ் பியில் இருக்கிறத மட்டும் எழுதணும். பாருங்க ரிமைனிங் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது அதாவது எழுதணும். இப்போ பாருங்க என்ன இருக்குது 1 3 next 1 5 1 7 next 2 3 2 5 2 7 next 3 3 3 5 3 7 4 3 next என்ன இருக்கு 4 5 4 7 next 5 3 next 5 5 அதில் என்ன ரிமைனிங் இருக்கோ கேன்சல் ஆகிட்டு என்னென்ன ரிமைனிங் இருக்கோ அது மட்டும் தான் எழுதினே இருக்கேன் சரிங்களா. அப்போ பாருங்கள் 5 5 இருக்குது, நெக்ஸ்ட் 5 7, அடுத்து என்ன இருக்கும் பாருங்கள் 6 3 இருக்கும், 6 3 நெக்ஸ்ட்டு 6 5 நெக்ஸ்ட்டு 6 7, அடுத்து 7 3 7 5 7 7. அப்போது இது வந்து ஈக்குவேஷன் 2. ஏன்னா நம்ம
ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எல்ஹெச்எஸும் இங்கே இருக்கிற எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்காக நான் அகெயின் வந்து கொஞ்சம் இங்கே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் 1,3 இருக்குது, இங்கேயும் 1,3 இருக்குது, 1,5 இங்கே இருக்குது, 1,5 இங்கே இருக்குது, 1,7 இங்கே இருக்குது, 1,7 இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு 2,3 இருக்குது, இங்கேயும் 2,3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2,5 இங்கே இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே 2,5 இருக்குது, 2,7 இங்கேயும் இருக்குது, 2,7 இங்கேயும் இருக்குது, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3,3 இங்கே பாருங்கள் 3,3 இருக்குது, 3,5 இருக்குது, இங்கேயும் 3,5 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3,7 இருக்குது, இங்கேயும் 3,7 இருக்குது, நெக்ஸ்ட்டு 4,3 இங்கே பாருங்கள் இங்கேயும் 4,3 இருக்குது, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே 4,5 இருக்குது, அகெயின் இங்கேயும் 4,5 இருக்குது, நெக்ஸ்ட்டு 4,7 இருக்குது, 4,7 இருக்குது, நெக்ஸ்ட்டு 5,3 இருக்குது, இங்கேயும் 5,3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 5,5 இங்கேயும் 5,5 இருக்குது, நெக்ஸ்ட்டு 5,7 இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கேயும் 5,7 இருக்குது, நெக்ஸ்ட்டு 6,3 இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கேயும் 6,3 இருக்குது, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு 6,5 இங்கே இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே அகெயின் சேம் 6,5 இருக்குது, 6,7 இருக்குது, 6,7 இருக்குது, நெக்ஸ்ட்டு 7,3 இருக்குது, 7,3 இருக்குது, 7,5 இருக்குது, 7,7 இருக்குது. அப்போ பாருங்கள் 7,3 7,5 7,7 இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போது அந்த கண்டிஷன் எழுதணும். அப்போ பாருங்கள் என்ன இருக்குது அந்த கண்டிஷன், a பெருக்கல் b மைனஸ் c ஈக்குவல் a பெருக்கல் b மைனஸ் a பெருக்கல் c சமம் என சரிபார்க்கப்பட்டது. இது எழுதணும். இது மாதிரி எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு உங்களுக்கு எதனா புரியல இல்லை எதுவும் தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.